morning, students. Example 1.2. Consider 2-point charges Q1 and Q2 are rest as shown in figure. They are separated by distance 1 meter. Calculate the force experienced by two charges for the following cases. Let's see one by one. Case 1. Charge Q1 value plus 2 microcoulomb, Q2 value plus 3 microcoulomb. Based on Coulomb's law, suppose this is a charge Q1, this is another charge Q2. These two are separated the distance 1 meter apart. You can consider any one of the charges as a origin, fix as a origin. In the case la na Q1 அப்படிங்கறத origin fix பண்ணிருக்கேன். So Q1 at origin 0, 0. So Q2 at 1 meter, distance equal to 1 meter. Here in option A, first என்ன சொல்லிருக்காங்கன்னா Q1 is plus 2 microcoulomb, Q2 is plus 3 microcoulomb. ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ் நேச்சர் தான். Like charges repel each other. If force is repulsive nature, magnitude will be positive. So use Coulomb's law. F which is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square, which is along the direction of, in this case, this is a charge 1. Force acting on a charge 2 by 1 which along this direction. அதாவது ரெண்டாவது சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ஃபர்ஸ்ட் சார்ஜ் ரெண்டாவது சார்ஜ் மேலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் என்ன? சப்போஸ் நான் Q2 கன்சிடர் பண்ணால் Q1ம் பாசிட்டிவ் சார்ஜ் தான், Q2வும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். Q1 அப்படிங்கிறத ஸ்டேபிள் பொசிஷனாக கன்சிடர் பண்ணினேன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. Q2 மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஐ கேன் ரைட் ஃபோர்ஸ் அலாங் force acting on a charge 2 by 1 which is along this direction. இதே Q2ங்கிற சார்ஜ் Q1 மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். Why? Because repulsive nature. So force acting on charge 1 by 2 which is along this direction. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே அலாங் தி ரேடியல், இது ரெண்டு சார்ஜஸோட ரேடியல் வைஸ் தான், ரேடியல் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகணும். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ F21 அப்படின்னு கன்சிடர் பண்ணினோன்னா, இஃப் ஐ ரைட் இன் வெக்டர் நோட்டேஷன், F21 which is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square, which is along the direction of, this is a R 1 meter. Which, if it is considered this is a R along this direction, so R 1 to 2. Force acting on a charge 2 by 1 is R 1 to 2. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 1ன்னு எழுதியிருப்போம், இங்கே 1 2ன்னு எழுதியிருப்போம். இதே மாதிரி இது ஈக்குவலாக என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் சார்ஜ் 1 by 2 which is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. டைரக்ஷன் அப்படியே மாறும். இந்த டைரக்ஷன் 2 to 1, செகண்ட் சார்ஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு பொசிஷனுக்கு போயிருக்கு. ஸோ 2 to 1 கேப். இந்த கேப் அப்படிங்கிறது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடியது. வெக்டரோட பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் கிளாஸஸ்லேயே வெக்டர் கான்செப்டும் மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரைட்டு, இப்போ இந்த ஃபார்முலாவோட மேக்னிடியூட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சார்ஜஸும் பாசிட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபைனல் மேக்னிடியூட் ஷுட் பி இன் பாசிட்டிவ். So F is equal to, use F 1 2 or 2 1 both are equal, which is equal to
1 divided by 4 pi epsilon naught Q1 value 2 micro coulomb and 3 micro coulomb divided by 1 meter square. வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 by 4 pi epsilon நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 9 into 10 power 9. யூனிட் தேவையில்லை. இப்போ நான் மேக்னிடியூட் மட்டும் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். மல்டிப்ளை வித் 2 into 10 power minus 6 மைக்ரோ அப்படின்னா 10 power minus 6 3 into again 10 power minus 6 divided by 1 square. டிவைடட் பை 1 ஸ்கொயருங்கிறது நான் போட தேவையில்லை 1 தான். இது எல்லா வேல்யூயும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் நேச்சரில் வரும். ஸோ ஆன்சர் ஷுட் பி, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபோர்ஸ் F21 which is equal and opposite to the F12. ஸோ F21 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து F12 வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். F21 வேல்யூ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 54 into 10 power minus 3 Newton. இந்த வேல்யூ எதுக்கு சமமாக இருக்கும்? which is equal to minus of F12. Why? Because these two forces are in opposite direction. Got it? Let's see next second one. Let's see second one. Charge Q1 is plus 2 microcoulomb Q2 is minus 3 microcoulomb. இங்கே ரெண்டு சார்ஜுமே ஆப்போசிட் சைன். ஆப்போசிட் சைன்னா அட்ராக்ட் ஈச் அதர். இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண மாதிரியே தான் இது Q1 Q2 ரெண்டு சார்ஜுக்கும் இடையில கூடிய செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இதுக்கு முன்னாடியும் ஏர் மீடியம் தான், இப்போவும் ஏர் மீடியம் தான். ஃபோர்ஸ்க்கான மேக்னிடியூட் டைரெக்டாக அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண எல்லாமே சேம், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாறும். இங்கே ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ். ஸோ தட் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ். இஃப் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ், யூ கேன் ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி இன் நெகட்டிவ். டைரெக்டாக மேக்னிடியூட் கன்சிடர் பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. லெட்ஸ் சி ஒன் பை ஒன். சப்போஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ சார்ஜ் 2 by 1. செகண்ட் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் which is along this direction. Force acting on 2 by 1. As like force acting on 1 by 2. பாசிட்டிவ் சார்ஜ் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். அதாவது என்ன பண்ணது, நெகட்டிவ் சார்ஜை ரெஸ்ட்டில் வச்சுட்டு பாசிட்டிவ் சார்ஜை கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை இந்த டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஃபஸ்ட்டு சார்ஜ் பை செகண்ட் சார்ஜ். ஆஸ் லைக் ரெண்டுத்துக்கும் டைரக்ஷன் மட்டும் மாறும், அவ்வளோதான். இதுக்கு முந்தின மாதிரி தான். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். F12 magnitude which is equal to minus of F21. ஸோ F12 which is magnitude மட்டும் நான் கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபைனல் வேல்யூ சொல்கிறேன் பாருங்க. F21 vector which is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. Here F1 F2 F21ங்கிறது ஆப்போசிட் நேச்சர். ஸோ மைனஸ் இங்கே இருக்குது, அந்த மைனஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். which is along the R cap which is 1 to 2. 1 to 2. Okay. Let's substitute the values.
1 by 4 pi epsilon naught value 9 into 10 power 9. So minus 9 into 10 power 9. Q1 value 2 microcoulomb, 2 into 10 power minus 6. Q2 value 3 microcoulomb, 3 into 10 power minus 6. Now keep in your mind, whenever substituting the force value, you no need to consider the sign of the charge. இந்த இடத்துல மைனஸ் இருக்கு சார், இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் தானே சார் போடணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த இடத்துல மைனஸ் கன்சிடர் பண்ணிட்டேன்னா வெளியில் மைனஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆல்ரெடி வெளியிலே மைனஸ் கன்சிடர் பண்ணிட்டேன், அதனால உள்ளுக்குள்ளே மைனஸ் கன்சிடர் பண்ணல. சப்போஸ் நான் வெளியில் மைனஸ் கன்சிடர் பண்ணலைன்னா உள்ளுக்குள்ளே மைனஸ் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நான் காமனாக இங்கே வெளியில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ 3 into 10 power 6 டிவைடட் பை 1 மீட்டர் ஸ்கொயர். இந்த 1 மீட்டர் ஸ்கொயர் நான் எழுத தேவையில்லை. தென் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் which is equal to minus 54 into 10 power minus 3 Newton. இது மேக்னெட்டிக் வைஸ். இதனுடைய டைரக்ஷன் which is along I cap. ஸோ இதை நான் ரீரைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸை ஐ கேப்போட கொண்டு போகலாம். மைனஸை ஐ கேப்பை கொண்டு போகலாம். C Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 is equal to minus 3 microcoulomb. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா மீடியம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏர் மீடியமாக இருந்தது, இப்போ இந்த மீடியம் வாட்டர் மீடியமாக இருக்குது. அதுக்கான வேல்யூம் கொடுத்துட்டாங்க. எப்சிலன் ஆர் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்சிலன் ஆர் ஆஃப் வாட்டர் இஸ் 80. டைரக்ட் ஃபார்மில் ஆஸ் லைக் சேம், எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்சிலன் நாட் வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் வாட்டர் which is equal to F water which is equal to as like F medium of water 2 to 1 which is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by இந்த epsilon naught க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், epsilon water அப்படின்னு எழுத போறேன். ஆக்சுவல் ஃபார்முலா எப்சிலன் நாட், இங்கே எப்சிலன் வாட்டர்னு எழுதுவாங்க. எப்சிலன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி which is equal to எப்சிலன் வாட்டர் பை எப்சிலன் நாட். இதில் நான் எப்சிலன் வாட்டர் வேணும் அப்படின்னா எப்சிலன் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் ஆர் இன்ட்டு எப்சிலன் நாட்னு எழுதலாம். எப்சிலன் ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 80. ஸோ எப்சிலன் வாட்டர் epsilon W water which is equal to 80 into epsilon naught. டைரக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதனுடைய டைரக்ஷன் வந்து R12 கேப், அட்ராக்டிவ் நேச்சர் அப்படிங்கிறதுனால மைனஸ். ஸோ F21 which is equal to minus 1 by 4 pi 80 into epsilon naught Q1 Q2 by R square by R square R12 cap. இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் minus 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square ஓட வேல்யூ minus 54 into 10 power minus 3 I cap நியூட்டன். அதை அப்படியே 80ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ F21 வாட்டர் which is equal to minus 54, just a minute, F21 water which is equal to minus 54 into 10 power minus 3
Newton I cap divided by 80. The answer is F21 water, which is equal to minus 0.675 into 10 power minus 3 Newton I cap. இதுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3 பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.